சார் இதை நான் சொல்லலை, ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவரோட சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரோலும் அவருக்கு வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜார்ஜ் சார். இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த படம் முடிச்சிங்கன்னா ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற நம்ம தமிழ்குமார் சார் அவருடைய அணிக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார் நமக்கெல்லாம் செட் ஆகா சார். அது என்னென்னா, ஏன் வேணான்னு சொன்னேன் இந்த ஊர்லேயும் சொல்லிடுறோம். ஒரு தடவை ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்க போய், ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, மணியோட பர்ஃபார்மன்ஸ் அது எப்பவுமே வேற லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் ரெண்டு பேரும். வாங்க வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஃபவுண்ட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் இன் யூ அண்ட் ஐ ஆல்சோ லேர்ன் ஸோ மச். எதுவுமே பார்க்கல அவர் இத்தனைக்கும் எனக்கு ஃபீவர்லாம் இருந்தது. பிரார்த்தனா அப்படியே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பிரார்த்தனா, அப்படியே போயிட்டே இருக்கலாம். He is the company CEO, Mr. Brijesh, and his daughter is also there, Akshita ma'am. Thank you for coming. Second, I would like to thank our Tamil Nadu theatrical release partner, 5-Star Sendil sir. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 5-Star Sendil sir is ஒரு மொமெண்டமில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு அன்பான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு வெரி லவ்விங் அண்ட் பேஷனட்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஐ வுட் லைக் டு டேக் an important note in thanking him and his entire team for releasing Happy Raj on a massive scale in Tamil Nadu. Yeah, and apart from then, I would like to thank Prime Video for taking the OTT and Sarigama. I think Mr. Anand is here. Yeah, so thank you so much, sir. Yeah, I think that all the audio from Mr. Justin is doing an amazing job. Then I would like to thank Maitri for taking the Andhra Telangana distribution, AA Films for North India, and SSR Entertainment for Kerala. And apart from that, I would like to start with my team, my best friend Mr. Jaykant Suresh, who's also the co-producer of this movie, and the executive producer Mr. Vishwet, and of course Padathoda main person is the director, writer Maria. So you have a long way to go, Maria. This is not your in the project mulama you'll be doing wonders in the industry. And yeah, so second of all, I would like to thank the crew, technicians of Happy Raj. I would like to start with Mariam George sir. Sir, so good evening sir. எப்படி இருக்கீங்க சார்? வந்து ஒரு அழகான ரோல் பண்ணியிருக்காரு நம்ம படத்தில். 27 அன்னைக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது சாரை மறக்கவே மாட்டீங்க. ஸோ இட் வில் பி அ ரோல் எச்ட் இன் அ ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஃபார் எவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோல் சார். நான் டெய்லியும் பார்ப்பேன் படம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய நாள் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒரு நினப்பு, ஒரு தாட், ஒரு டிஃப்ரெண்ட் சீன்ஸில் டிஃப்ரெண்ட் அழுகை. ஸோ எமோஷன்ஸ் நல்லா இருக்குது சார். நான் தேங்க்யூ சார். படம் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, தேங்க்யூ. யா, அண்ட் படத்தோட நாயகன் மிஸ்டர் ஜிவி சார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஜிவி சார் இஸ் அ டார்லிங் அண்ட் ஆப்வியஸ்லி இஸ் வெரி பிஸி வித் மியூசிக். பட் ஸ்டில் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வி ஸ்டார்டட் ஹாப்பி ராஜ். ஃப்ரம் டே ஒன்லேருந்து ஹி பிலீவ்ட் இன் அஸ். ஹி கேவ் அஸ் த டைம், ஸ்பேஸ், எவ்ரி திங். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த லாஸ்ட் 10 days கூட வில் கீப் காலிங் மை டீம் அண்ட் ஆஸ்கிங், தெலுங்கு டப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, டெய்லர் சென்சர் போயிடுச்சா. இஸ் வெரி வெரி கன்சர்னிங் அண்ட் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் டு ஒர்க் வித். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் யூ allotted all your best time and enabled us in finishing the movie. Thank you. And yeah, third is our heroine, Sri Gauri Priya, and everybody knows her through the role she covered in Lover. But Happy Rajla ஒரு இன்னொரு ஜோனில் ஒரு இன்னொரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. I think you'll get another award this year, ma'am. I think, going forward.
Yeah, and apart from that, I would like to thank all the technicians, starting with the editor, Mr. R.K. Silva. Sir, thank you. Then our costume, Praveen Anna, thank you. Our production designer, Kumar Gangapan sir. Our publicity designer, Mr. Vyaki. Our DOP, Madan Christopher bro. Thank you so much, bro. Apart from that, so many people have worked in our movie. ADஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் they were like a very big asset to us. They helped us in finishing the movie on time. And என்னோட production team led by Vishrat and production manager Mr. Venkat. Anna, thank you. Then I would like to thank my family who's here, Aishwarya and Tara. Yeah, so Happy Raj வந்து it's a family drama. இன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படமாக இருக்கும். எல்லா தரப்பு மக்களும் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஜென்ஜிஸ், மில்லேனியல்ஸ், ப்ளஸ் 40+, 50+, எல்லாருமே இந்த படத்தை கனெக்ட் பண்ணி நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் it will be a milestone movie in G.V. Prakash sir's career. So definitely it will be a wonderful movie for you. And yeah, and last I just want to talk about Beyond Pictures. So Beyond Pictures start பண்ணதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா is to create a pool of talent. இன்னைக்கு டேலண்டான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில், எஸ்பெஷலி இன் சினிமா, பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் ஸ்கில் ஆர் அதர். யாருக்குமே ஸ்கில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி கண்டுபிடிச்சி அவங்களை யூஸ் பண்ணுறோம், எப்படி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோன்றது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில். ஸோ வி ஸ்டார்டட் பியாண்ட் பிக்சர்ஸ் வித் அ சோல் மோட்டிவ் ஆஃப் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம் டு யங் directors, writers, technicians, actors, everybody. And yeah, definitely Happy Raj Mulama, Beyond Pictures will definitely mark a place in the industry and will definitely announce a next project soon. And I would like to welcome the producer council, sir, Mr. Kadiresan, sir. Good evening, sir. So let's start the event, and I would like to call upon my co-producer and best friend Mr. Jayakant on stage, please. தேங்க் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு மொதல் ரீசன் ஜெயவர்தன் தான். ஸோ இந்த இப்போ இருக்கிற சினிமா டைமில் ப்ரொடக்ஷனே பண்ணணுன்ட்டு நிறைய பேர் யோசிக்கும் போது தைரியமாக முன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். நிறைய பேர் வேணான்னு சொன்னாங்க. இருந்தாலும் தைரியமாக வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஒரு நல்ல டீம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு வந்தார். அவரோட சப்போர்ட், அவரோட பேஷன் தான் ஹாப்பி ராஜ் அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் எங்களோட ஹாப்பி ராஜ் ஜிவி சார். நான் வந்து ஜிவி சார்கிட்ட இனிஷியலாக அந்த கதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது சார் வந்து யங் டீம் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி அன்றைக்கி என்ன சப்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாரோ இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து எங்களை எந்த விதத்துலையுமே கைவிட்டதில்லை. அவர் என்ன தான் பிஸியாக இருந்தாலுமே அவருக்கு ஹாப்பி ராஜ்னால் ரொம்ப ஸ்பெஷல், ஹாப்பி ராஜ் டீம்னா ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். யார் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஹாப்பி ராஜ்க்காக அவரோட எல்லாத்தையும் விட்டுட்டு ஹாப்பி ராஜ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். நான் டே 1 ப்ராமிஸ் பண்ண மாதிரி நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். அண்ட் கௌரி அவங்க ஷீ இஸ் வெரி சூஸி வித் ஸ்கிரிப்ட்ஸ். அவங்க லவ்வருக்கு அப்புறம் பெருசாக எதுவுமே அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்லி இஃப் இட் இன்ட்ரெஸ்ட் சார் ஷீல் டூ இட். ஷீ இஸ் அ வெரி பிஸி ஆர்டிஸ்ட். பட் ஹாப்பி ராஜோட கதையை கேட்டு அவங்களுமே ஷி வாஸ் வெரி ஹாப்பி இன் கம்மிங் இன்சைட். தேங்க்யூ கௌரி. அண்ட் படத்தோட ஒரு 2 ஃபாதர்ஸ், ஜார்ஜ் சார் அண்ட் அப்பாஸ் சார். அப்பாஸ் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ் டுடே. சம் பர்சனல் ரீசன்ஸ் அவரால் வர முடியல. போத் ஆஃப் தெம் have carried the film in their shoulders. And to all the other actors who worked in this film, Aditji, Madhur Muthu sir, Geeta ma'am, Devi ma'am, and the Kuttis, Sofa boy, Rasul, Akilan, Narya, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டு மை டியர் டிரெக்டர் மரியா இளஞ்செழியன். மரியாவோட டேலண்ட் வந்து இது வரைக்கும் ஹாப்பி ராஜோட டீமுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் மூலியமாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் டு ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் ஹூ ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம், Aditji, Madhur Muthu sir, Geeta ma'am, Devi ma'am, and the Kuttis, Sofa boy, Rasul, Akilan, Narya, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டு மை டியர் டிரெக்டர் மரியா இளஞ்செழியன். மரியாவோட டேலண்ட் வந்து இது வரைக்கும் ஹாப்பி ராஜோட டீமுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் மூலியமாக
அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ், இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் சினிமா ட்ராவல் ஆரம்பித்ததுலேருந்து என் கூட இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன் இண்டஸ்ட்ரியில். பட் பியாண்ட் பிக்சர்ஸ், ஜெயவர்தா, ஜெயகாந்த்காக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட எடிட்டர், எங்களோட டிஓபி செல்வா, எடிட்டர் செல்வா, தேங்க்யூ ப்ரோ. மதன், தேங்க்யூ ப்ரோ. பிரவீன்ண்ணா, தேங்க்யூ. குமார்ண்ணா, தேங்க்யூ. அண்ட் போஸ்ட்டில் பாலாஜி சார், அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சொல்லிட்டு இருப்பார், நீங்கள் எதாவது படம் நல்ல படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் சுரேன், கூத்தன், ஃபாசில் அண்ட் எங்களோட லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா சார் வந்திருக்காரு. தேங்க்யூ சார். நல்ல பாட்டு இன்னும் யாரும் கேட்கல, பட் நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க. அண்ட் விவேக் சார் அண்ட் கானா வினோதனா வந்திருக்காரு. ஆடினே இருப்பேன், பாட்டு நல்ல வைரல். தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் என்னோட ப்ரொடக்ஷன் டீம் விஷ்டத், அவன் படத்துக்கு கூட இவ்வளோ ஒர்க் பண்ணுவானான்னு தெரியல, பட் எங்களுக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணான். வெங்கட்னா அண்ட் ஆல் த மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஏடிஸ், தேங்க்யூ பாய்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லோரும் ஹாப்பி ராஜ் நல்லபடியாக சீக்கிரம் கொண்டு போய் கரை சேர்த்துருவோம். அண்ட் டு ஆல் தி அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர்ஸ், ஆம்ப்ரூஸ் அசோசியேட் எடிட்டர், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் லாஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, இவ்வளோ நாள் நீங்கள் ஹாப்பிராஜ்க்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இனிமேல் படம் உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ட்டு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் ஜெயிச்சிருக்கிற நம்ம தமிழ்குமார் சார் அவருடைய அணிக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார், நமக்கெல்லாம் செட் ஆகா சார். அது என்னென்னா, ஏன் வேணான்னு சொன்னேன் இந்த ஊர்லேயும் சொல்லிடுறோம். ஒரு தடவை ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்துக்கு செஞ்சிருவாங்க பயத்தில் வேணாம் சொன்னேன். இன்னும் ஏதாவது பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்போ அந்த பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை, அதனால் வேணாம் தான் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கு சார், எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸில் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா வந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக, உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க, வருக நான் வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயப்படாதீங்க யாருன்னு சொன்னாலும். எப்படி ஒரு, இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள், படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா படம் பண்ணுங்கள். இந்த படத்தில் மரியா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மரியா, உங்களுக்கு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஒரு சார் பேசினார், ஹாப்பி டைட்டிலே ஒரு ஹாப்பி இருக்குது. எனக்கு வந்து காலையில் சன் டிவியில் வந்து ஜோசிங் கேட்குற மாதிரி இருந்தது சார். ஆனால் நல்லா இருந்தது, அது ஹாப்பியாக இருந்தது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே, ஜிவி வந்து எப்பவுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்கு. இந்த ஜென்சி, அதுக்கு முன்னே 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, இன்னும் 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையனை அடிச்சுட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே, க்யூட்டாக இருக்கீங்கண்ணே, எனக்கு மரியம்ண்ணே ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார், ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ணையாரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கிடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவனோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்கா கூட அவன் எப்படி உட்காந்துருக்கேன் நான், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியா இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான கம்போசர். எனக்கு நான் அப்படின் சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்ரா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த ஐ லவ் யூடா ஜஸ்டின், ஐ லவ் யூ. எனக்கு வேறு யார் என்ன சொல்கிறதில்ல. கௌரி, உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதனால் நான் போகிறேன். என்னை கூப்பிட்டுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹாப்பிராஜ் யாருன்னா மரியாதை. ஹாப்பிராஜ் இல்லை, ட்ரெய்லரில் வைப் பார்த்துருப்பீங்க, மனுஷனே வைப்பாக இருக்கிறதுனா மரியாதை. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது தலைவா அது பிளாஸ்ட் படம், தலைவா அது பிளாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில் போஸ்டர் லாக் பண்ணுற வரைக்கும் அவரோட கீவேர்டே தான், தலைவா இது போஸ்டர் அனுப்பிச்சா நல்லா இருக்கு, இதெல்லாம் இல்லை தலைவா பிளாஸ்ட், தலைவா இது பேங்கர் அந்த லெவலில் தான் இருக்கும். நீங்கள் இதே எனர்ஜி என்ன இருக்கோ அது அப்படியே படத்தில் இருக்கும். தலைவா இன்ன வரைக்கும் தலைவனா அவர் எப்படி அம்மா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறோமோ அந்த மாதிரி எடுத்தவொடனே தலைவா அடிப்பாரு. அங்கேயே அந்த பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ தலைவா தெரிஞ்ச விட்டுருவோம். எஸ் நெக்ஸ்ட் ஜிவி சார். சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராக்ஷனே ஃபோட்டோஷூட்டில் தான் சார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். ஃபோட்டோஷூட் முடிஞ்சு மொதல் வார்த்தை கேரவனில் வச்சு சொன்னது திஸ் பிளாஸ்டாக இருக்குது ஐடியாஸ், திஸ் வில் பி ஒரு கெரியர் பெஸ்ட் இருந்தார். அந்த பாசிட்டிவிட்டி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. உங்கள்கிட்ட எந்த இந்த 0.1% கூட நெகட்டிவாக விளைய மாட்டேது சார். எல்லாத்துலேயுமே அது செம்மையாக இருக்குது, இது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க தவிர்த்து. ஏன்னா இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் பீப்புள் லைக் ஹீரோ வந்து ஒரு டெக்னீஷியன் தான் டேரக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ காலையில் கூட அந்த போஸ்டர் லைக் மைண்ட் டீட்டெயில் நோட் பண்ணி சொல்கிறீங்க சார். அது பர்சனலாக சொல்கிறதுல எனக்கு பெரிய விஷயம். நான் நிஜமாவே ஜிவி சார் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது சார். ஸோ பயங்கர பாசிட்டிவிட்டி சார், ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நிஜமாவே ரீலோடிங் பார்ப்பீங்க. அது சும்மாலாம் போடல, 2 ஸ்டார் வச்சு ஏன் போட்டோமோ அதனால தான் போட்டோம். அண்ட் அடுத்து ப்ரொடியூசர்ஸ் ஜெயவர்தா ப்ரோ, அவர் இன்னும் பயங்கர பாசிட்டிவான. அவருக்கு வந்து எடுக்கும் போது வேக்கி ப்ரோ என்ன போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தான். அவருக்கு இந்த படம் அவரோட படம் நான் பண்றேன், அதெல்லாம் தாண்டி எல்லா படத்தையும் பத்தி பேசுவார். இதுல இந்த போஸ்டர் நல்லா இருந்துச்சு, இந்த போஸ்டர் நல்லா இருந்தது. அந்த பேஷனேட்டோட ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜெய்காந்த், எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் சொன்னாங்க ப்ரொடியூசர்ஸ் பேர் ஜெய் ஓ ஜே. நான் ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஓகே பிரதர்ஸ் போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அப்படி அமைறதுலாம் கஷ்டம் ப்ரோ. ஒரே பேர்ல ஸ்பெல்லிங் மட்டும் தான் வரல. ஜெய் ப்ரோ எந்த அளவு செம்ம ப்ரொடியூசர்னா எல்லாம் இப்போ அவங்களோட கால் ஒன்று இருக்கணும், இது இருக்கணும். ப்ரோ மரியா ஓகேவா? மரியா அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போ ஓகே, அது சூப்பர். மரியா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? சூப்பர், எனக்கு ரொம்ப ஜாலி தான். ஆனால் அவருக்கு நம்மளோட கால் எப்போவுமே கேட்பாரு, இது ஓகேவா, சூப்பராக இருக்கா, நீங்கள் கம்ஃபர்டபுளா? அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க. நிஜமாவே ஹாப்பிராஜ் வந்து அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எனக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இல்லைங்க, பப்ளிசிட்டி எடுத்த கபிலன்லேருந்து டிஓபி மதன் ப்ரோலேருந்து பிரவீன் ப்ரோ, செல்வா சார் எல்லாருமே பயங்கர பாசிட்டிவான டீம். சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் கீழே வைக்கணுமா? அதை ஒன்றும் இல்லை, நான் கையில் வச்சு நானே பேசிட்டுமா? அதை தானுங்க சொன்னேன். கமான். எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும், ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜிவி அண்ணா, எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அப்படி பழகாத எப்போ நான் ரெக்கார்டிங் தேட்டர் வந்தாலும் கூட பிறந்த தம்பியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ தான் அவர் பழகுவார். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா சூடோட சூடு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்து ஹாப்பிராஜ் டீமுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலி ஜஸ்டின் பிரபாகரன் சார், 2 இசையமைப்பாளர்கள். ஏன்னா ரெண்டு சிங்கத்தை கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அங்கே எப்படின்னா நல்ல பேரோடு எலிமினேஷன் ஆகாத இருக்கலான்னு பார்த்தா இந்த டீம் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காகவே 30 நாளில் எலிமினேஷன் ஆகணும்னு நினச்சிருக்காங்க போல். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அப்படி தான் நினச்சிருக்காங்கண்ணே. வந்தவொடனே சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நான் எப்போ நீங்கள் பாடணுன்னு தான் நினச்சேன், 30 நாளில் வருவீங்கன்னு பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு சேர்ந்த கிட்ட திட்டலாம் வாங்கி அவர் எதிர்க்க சொல்லலான்னு பார்த்தா அவர் கிளம்பிட்டாரு. மரியா சார் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெயகாந்தன் சார், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்தி ரொம்ப நன்றி கீர்த்தி. கவின் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் நன்றி. பாட்டு வந்து இந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, பாட்டு லிரிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வாயை சேர்க்கறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாட்டு ஒர்க் பண்ணோம். என்னங்க சார், ஜெஸ்ஸி சார்? ஏன்னா ஆல்ரெடி லிரிக் பண்ணியாச்சுன்னா, லிரிக் ஷூட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி வாயை அசைச்சிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து அது அவ்வளோ தூரம் போவானான்றாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு வேற என்ன ரெக்கார்டிங். இல்லை வினோத், இது இப்படி பண்ணிக்கா, நீங்கள் என்னென்ன வாயை அசைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல்கள் எழுதுனேன். நிறைய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு உக்லைன் தான் இருக்கும். இந்த பாட்டில் வந்து எல்லாமே உக்லைனாக இருக்குது. 100 பத்திர காத்தர மச்சான், 1000 பத்திர கோத்தர மச்சான், கல்லே திர்ற மல்லே திர்ற எதுக்கு வந்து சூட திர்ற, அக்கடை துக்கட லக்கடை மச்சி லடிக்கி ஆத்மே கையில் பூச்சி கே ஒன்னா தும்கோ உன் கழுத்தை பூச்சின்னு அமுக்கோ அப்படின்னு ஒரு வரும். மை பேபி, இது வந்து ஹீரோயின் வந்து ஹிந்தி அப்படின்றதுனால மை பேபி கே போல்தா, யா மாமியா ஊ ஆத்தா, தூங்கி அந்த ஃபோன் பார்த்தா மை பேபி கால் ஆத்தா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியணவோ அப்படி வச்சு. ஆனால் குச்சி ஓத்தாக்கெல்லாம் அதுலேயே இருந்தது சார். அதை ஜஸ்டின் நான் வந்து அதை இன்னும் இதை மாற்றிலாமான்னு கேட்டார். வாடா சார், அது வந்து அதில் கை வைக்காதீங்க, அது அழகாக ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்குது, அப்படியே விட்டுருங்க. நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னுடைய தம்பி மணி.
மணி வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா இந்த பாட்டு ஒய்ஃபுக்கிட்டே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு நான் பாடணும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி டீமும் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கீங்க. மரியா, ரொம்ப நன்றி மரியா. இவருக்கு வந்து நிறைய பாட்டு வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய் டிவியில் சரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூப்பா. உன்னுடைய உக்லைன் வந்து உன்னுடைய இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உன்னுடைய ஸ்டெப் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பருங்க, நீங்களும் கலக்கிட்டு இருக்கீங்க, சூப்பரா பண்ணுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மேடையை பயன்படுத்திக்கணும். நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க. அடுத்த படத்துக்கு எதனா பாடணும், பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்க. இல்லைங்க, இருக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும். என்ன கவி, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல தேங்க்யூ ஜெசின் சார், ரொம்ப நன்றி. நிறைய அதே மாதிரி சாரி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். மெலோடி ஒன்று வந்ததுண்ணே. ஏன்னா பெரிய சிங்கராக பாட வைப்பாங்கன்னு நினச்சேன். எதுக்கு நீயே பாடு அப்படின்ட்டு என்னை மெலோடி பாட வச்சார். நான் நிறைய மெலோடி பாடிருக்குன்னு தெரிஞ்சு அவர் பாட வச்சார். முதல்ல ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சார். நீங்க சொல்லுங்க சார். கார்த்திக் சார். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நன்றி இயக்குனருக்கும் தயாரிப்பாளர்கள் 2 பேருக்கும், அப்புறம் விஷயத் குறிப்பாக இந்த நட்பு குழுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி எங்கிட்டே இருக்கணும், அவங்க அந்த நட்பு அப்படியே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதன் பிறகு என்றும் இனிய ஜிவி சார். ஆமாம், எனக்கு ஜிவி சாருக்கும் இனிய நண்பன் ஜஸ்டிக்கும் நிறைய ஒற்றுமைகள் நான் பார்ப்பேன். பண்பு ரீதியாக 2 பேர்கிட்டையுமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அதில் ஒன்று என்னென்னா அந்த மனிதனாகவே இருப்பது. நான் ரொம்ப வியந்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று, அது கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று. ஜீவிக்கிட்டையும் சரி, ஜஸ்டிக்கிட்டையும் சரி. அதே மாதிரி அவங்களோட இசையிலையுமே நம்ம இந்திய மண்ணினுடைய அந்த ஆன்மா இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் தான் மேற்கத்திய இசையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்ககிட்ட இருந்தாலுமே அவங்களுடைய அடிநாதமாக ஒவ்வொரு பாட்டுலேயுமே, அது ஜனரஞ்சகமான பாட்டாக இருந்தாலும் சரி, மெலோடியான பாட்டாக இருந்தாலும் சரி, இந்திய மண்ணினுடைய அந்த தாளமும் அந்த பண்ணும் இடையோடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காலத்துக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். என்றைக்கோ ஜிவி சார் போட்ட மதராசப்பட்டின பாட்டு இன்றைக்கும் நம்ம கேட்குறோம். ஜிவி போட்ட பண்ணையாரும் பத்திமணி பாட்டு இன்றைக்கும் என்னுடைய மனைவியோடு அந்த பாட்டு நான் கேட்குறேன். அதுதான் 2 பேருமே சொல்கிறேன். 2 பேர்கிட்டையும் அந்த ஒற்றுமை இருக்குது. காலத்துக்குமே அது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த மனிதத்தன்மையிலிருந்து அந்த இசை வந்துட்டு இருக்கிறதுனால தான். ரொம்ப நன்றி. இதே மாதிரி இசை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். மற்றபடி என்னுடைய நண்பர் கூட்டம் சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த படத்தில் எழுதினவங்க, நண்பன் விவேக், நண்பன் சாரதி, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். சாரதி போன பாட்டு ஜஸ்டினோட சிறையில் நீலோத்தின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார் சாரதி. கேட்ட மாத்திரத்தில் நம்மளையும் அறியாமல் ஒரு மயிர்கூச்சிடுதல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது அந்த பாடல் வரிகளில் நிகழ்ந்தது. சாரதிக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்தி நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய பேர் சாரதிக்கு வாய்ப்புகள் தரணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப்பும் அவ்வளோ ஆழமும் நேர்த்தியும் கொண்ட ஒரு பாடலாசிரியர் அவர். அதே மாதிரி நம்ம விவேக்கும் இந்நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன். அத்தனை பேருக்குமே, ஒட்டுமொத்த பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கேமராமேனுக்கு, எடிட்டருக்கு, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு ரசிகனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மரியா, அது இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பார்த்த மாத்திரத்தில் தெரிஞ்சு ரொம்ப ஆழமாக என்ன நெருக்கமாக பழக ஆரம்பிக்கல. ஆனால் மனிதன் எதையுமே தன் போக்கில் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் சோலாக இருக்கார். அப்படி இருங்க நீங்களும். ஆமாம், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தொடர்ந்து நிறைய படங்கள் சென்சிட்டிவாக பண்ணுங்கள். இந்த படத்தில் நான் எழுதின பாடல், அது பாடல் இல்லை வெளியான பிறகு, படமெல்லாம் வெளியான பிறகு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நுட்பமான உணர்வை பேசக்கூடிய பாடல் அது. மரியம் ஐயா, உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வருது. இந்த படத்தில் நான் எழுதிய பாட்டுமே கூட எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டு எழுதின பாட்டு தான். ஆமாம், ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய கலை இருக்கு இல்லையா, அதை நேரில் பார்க்கும்போது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால அது பேச வர மாட்டேது. ஜிவி சார் அந்த ட்ரைலரில் வந்து திட்டிட்டு அப்புறம் ஃபோனில் வந்து மரியாதை கொடுப்பார்ல, நான் அப்படி இல்லைங்க ஐயா, நான் நேர்லேயே அப்பாவை திட்டுவேன், அப்படி ஒரு ஆள். இந்த படம் மூலமாக நானும் எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டோம்னா அந்த பாடல் அது நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்த பிறகு நான் பேசுவோம். அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். ஜெயவர்தா ப்ரோ அண்ட் ஜெய்காந்த் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு.
அண்ட் மரியா ப்ரோ என்னை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாண்டேஜ் சாங்குன்னு தான் என்னை கூப்பிட்டாங்க உள்ளோ. சரி ஓகே ஒரே ஒரு சாங் தான் போல இருக்குன்னு வந்தேன். எனக்கு டெஸ்ட் வச்சாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கு வேணுமா ஃபோக்கு, இது ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸு, அப்புறம் மாசா எதனா வேணுமா மாசா, அது அப்புறம் ஹூக்குக்கு வேணுமா ஹூக் ஸ்டெப்புக்கு ஒரு சாங்கு, அந்த மாதிரி 6 பாட்டுமே கொடுத்துட்டாங்க. எந்த டெபியூ மாஸ்டருக்கும் இது கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ஐம் ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ பிரதர், என்னை நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஜிவி சார் நான் ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட்டுக்கு ரொம்ப பயந்துட்டு போனேன். என்னை ஒரு 6 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 5 மணிக்கெலாம் போய் உக்காந்துட்டேன் செட்லேயே. ரொம்ப பயந்துட்டே போனேன். ஐயோ எப்படி ரிசீவ் பண்ணுவார், நம்ம ரொம்ப சின்ன பையன் ஆச்சு எப்படி இதெல்லாம் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி பயந்துட்டே போனேன். பட் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப இதுவாக அவர் நிறைய பெரிய பெரிய மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எதுவுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காட்டாமல் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். இப்படியாப்பா இதுவாப்பா ஓகேப்பா சூப்பர்ப்பா நைஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணி ஆடினார். அண்ட் அந்த பிளாக் கலர் கோட் ஷூட்டில் அந்த மாலெல்லாம் போட்டு ஒன்று அது என் ஃபேவரெட். அதில் வந்து தெரிச்சிட்டாரு. நான் ரொம்ப ஹாப்பி, செம்ம ஹாப்பி. அது அந்த அந்த பிளாக் வந்து பிளாஸ்டாக இருக்கும் தியேட்டரில் பார்க்குறதுக்கு, பயங்கரமாக பண்ணிட்டாரு. அண்ட் கௌரி மேம் வந்து எப்போ என்ன செட்டில் பார்த்தாலும் நீயா அந்த சாங்கோட இன்னும் முடியலையா நீ மறுபடியும் வந்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஃபுல்லாக அந்த 6 சாங்குன்றதுனால அடிக்கடி போயிடுவேன். எல்லா ஸ்கெடியூலுமே நான் போயிடுவேன். என்னை பார்த்த உடனே இன்னைக்கு சாங்கே இல்லையே நீ ஏன் வந்து அப்படின்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு மரியா ப்ரோ, அங்கே ஒரு பிட் இருக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க, ஆனால் சூப்பராக ஆடிடுவாங்க, அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்டு நான் சாருக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி தருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜார்ஜ் சார் வந்து க்யூட்டாக அந்த துரு சாங்கில் வந்து ஸ்பாட்டில் அப்போவே அவர் வந்து கேட்டார் ஒரு ஹுக் போடும் இங்கேயும் அப்படின்னு. ஸோ அதை அழகாக கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணார் சார். எனக்கு ரொம்ப பெருமை சார் நான் உங்களுக்கு கொரியோ பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் கவின்னா கூட வந்து நான் டாடாவில் ப்ரொமோஷனல் சாங் ஒன்று ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கார்டு இல்லாதனால நான் ஒர்க் பண்ணல. அண்ணன் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவோம். எல்லாரையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கவின். Pictures and Jayavardhan and Jaykant, my brother. இந்த படம் பண்ண போகிறோன்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்க்குற தம்பி. ஸோ நான் கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜீவ் அண்ட் கௌரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் கரண் ப்ரோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மரியம் சார், நான் கைதிக்கு அப்புறம் டிராகன் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி இந்த படத்தில் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். And Darshan bro, I love your music actually. Thanks for this, for working for this film. And thank you all for this film. Please support and thank you so much for this opportunity. Thank you. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஜெயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஜெய் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம். கௌதம் சாரோட ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து எனக்கு பழக்கம். இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு மரியா வந்து கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு சேர் ஒன்று இழுத்து முன்னால் போட்டாப்புல நான் ஏதோ ஆக்ஷன் ஃபிலிம் தான் சொல்ல போகிறா அப்போ நினச்சிட்டு நான் தண்ணி எதனா குடிக்கிறியா ப்ரோ அப்படின்னு இல்லை சொல்லிட்டு ஆரம்பித்த உடனே தான் தெரிஞ்சது அந்த கதை மெல்ல மெல்ல போக போக அது ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா. அந்த ஒரு அப்பா பையனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு 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 வயசான அப்பாவுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறந்தா அந்த பையனை அப்பாவையும்க்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அது எப்படி சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு தந்தை மகனாக வளர்ந்தவன் தான். அதனால் நம்ம அப்பா சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப பழசாக இருக்கும். நம்ம சொன்னால் பையன் கேட்பானா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக ரொம்ப காமெடியாக ரொம்ப எமோஷ்னலாக இந்த படத்தை வந்து மரியா எழுதியிருந்தப்போ அப்புறம் ரொம்ப நன்றி மரியா. இந்த படம் எனக்கு அதாவது என்ன தான் ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணாலும் டைரக்டராக நீ வந்து இந்த படத்தை என்ன இது பண்ண ரொம்ப நன்றி. ஜிவி சார் நான் உங்களோட 2வது படம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேச்சுலர் பண்ணேன், அது பாதியிலேயே அது ஒரு இதாகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு. அப்புறம் பொம்மை நான் உங்களை வந்து ரொம்ப ரசித்தது அந்த இதில் நான் ரொம்ப ரசித்தேன். நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லி கூட இருக்கேன். அப்படி இருந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் பீப்புளாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க. பயங்கரமாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து வியந்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். தமிழில் நிறைய படம் நீங்கள் பண்ணணும், ரொம்ப ஆசை எனக்கு. அப்புறம் மரியன் சார் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு குழந்தையா அந்த ஃபஸ்ட்டு உங்கள் பையனை வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தூக்கி பார்க்கும்போது நீங்கள் ஒரு அது எப்படி தெரியல சார், எனக்கு அது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப
நான் எல்லாரும் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் அது ரொம்ப வியந்து நான் உங்களோட நடிப்பை. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு. கவின் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் சார் மியூசிக் டைரக்டர் சார் பயங்கரமாக உங்கள் ரசிகன் நான். எனக்கு துரு பாட்டு வந்து கங்கை அமன் சார் வந்து நீங்கள் பாட வச்சது வந்து நான் ரொம்ப ரசித்தேன். சத்தியமாக நான் உடனே மரியாதை ஃபோன் பண்ணி, மரியா இப்போ தான் மரியா அது ஃபேமிலி ட்ராமாவாக இப்போ தான் மரியா மாறிச்சு அவர் வந்த பிறகு. அந்த அவர் ஏன்னா நான் இளையராஜா பாட்டு கேட்டு அவரோட அப்படி நான் ரொம்ப எமோஷன் ஆனவன். அப்போது கங்கையம்மன் சாரோட வாய்ஸ் பாட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட மியூசிக்கு. அப்புறம் நம்ம டெக்னீஷியன்ஸ், அப்புறம் பிரவீன் ப்ரோ, செல்வா சார் வணக்கம் சார். சார் நான் உங்களுடைய ரொம்ப ரசிகன் சார் உங்களோட பாடல் வரிகளுக்கு. அப்புறம் கேமராமேன் மதன், இவருடைய ஒர்க்கை நான் சொல்லவே வேணும். ஏன்னா குறுகிய நேரத்தில் ஒரு ஒரு சின்ன பெரிய செட்டப்பாக இருந்தாலும் சரி, சின்ன செட்டப்பாக இருந்தாலும் சரி, அதை அழகாக லைட் பண்ணி அந்த டைமில் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளராக நான் இந்த படத்தில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். இதை மாதிரி ஒரு டீம் எப்படி சொல்கிறது, ஒரு டைரக்டர் நினைக்கிறத அதை வந்து வேறு வடிவத்தில் ஒரு டைரக்டருக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறது இருக்குல்ல. டேரக்டர் சீன் சொல்லிட்டாங்க, அந்த சீன் சொன்னோன்னே அதுக்கு போய்ட்டு லொக்கேஷன் பார்க்கறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி காட்சிப்படுத்தி அதை வந்து நம்ம டைரக்டருக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி உழைச்ச எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய டீமுக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் ஜெய் ப்ரோ, ஜெய்வர்தன் ப்ரோ, நீங்கள் 2 பேரும் ஒரு 2 நல்ல நண்பர்கள் ஒன்றா சேர்ந்தால் ஒரு படைப்பு எவ்வளோ சிறப்பாக வருன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நான் அந்த படத்தை பார்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கைகள் இணைந்து நிறைய படங்கள் கொடுக்கணும், நிறைய சினிமா தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும். அதனால் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. மேனேஜர் வெங்கடண்ணா, அப்புறம் யஷ்வந்த், உன் பேர் இன்னும் எனக்கு கொஞ்சம் மனப்படம் ஆகலை, அதனால் விஸ்வத் ரொம்ப உன்னுடைய உழைப்பு வந்து பெரிய உழைப்பு விஸ்வத், ரொம்ப நன்றி. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியா ஃபோன் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி முடித்த உடனே எப்போ இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ ஷூட் போகலான்னு தான் கேட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து நாங்கள் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பிக்கும் போதே ஏடிஸ் வச்சு எல்லாமே எங்கெங்கே என்னென்ன ஃப்ரேம் பண்ண போகிறோம், எப்படி என்ன லென்ஸில் ஷூட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு பிஃபோர் ஹேண்டாக பிளான் பண்ணிவிட்டோம். டெஸ்ட் ஷூட் வேறு பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஷூட் போகும்போது என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோன்றது எங்களுக்கு கிளியராகவே பிக்சராகவே எங்களுக்கு கையில் இருந்துச்சு. And thank you so much, Maria, for trusting me for this picture. And thank you, G sir and Gauri ma'am, for all the patience on set. Thank you so much. Thank you, Kavin sir, for making this event special. George Mariam sir, ரொம்ப நன்றி சார். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களுக்கு தெரியும். 27th அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி உலகமே பேசும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸோட நிற்கிறதுக்கு ஐ எம் ஸோ ப்ரவுட். என்னோட டீம் நந்து, நிஷாந்த், விஷாக், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் டீம் இல்லைன்னா இது ப்ராஜெக்ட் இல்லை. அண்ட் ஆல் த ஏடிஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே பயங்கர உழைப்பு போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். March 27th, Happy Lodge Theatres. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் ஜெய். இந்த படத்தில் நிறைய கனெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட்டு பிரவீன் மூலமாக எனக்கு ஜெய் தெரியும். பிரவீன் எனக்கு ஒரு 15 ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸாக தெரியும். அவன் மூலமாக ஜெய் தெரியும் தம்பியா. இன்ஃபேக்ட் மரியா பிரதீப்போட ஒர்க் பண்ணும்போது நான் பிரதீப் ஷூட் பண்ணியிருக்கேன். ஜிவி சார் லக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நிறைய கனெக்ஷன்ஸ். முக்கியமான ஒரு கனெக்ஷன் மதன். ஐ டென்ட் நோ, ஷூட் வரைக்கும் எனக்கு தெரியாது. மதன் நான் தப்பாக ஷூட் பண்ணி கற்றுக்கும் போதுலேருந்து எனக்கு தெரியும் மதனை இப்போ விஸ்காம் ஜாயின் பண்ண அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ இங்கே நிறைய கனெக்ஷன்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் வியாக்கி நானும் ரொம்ப நாளாக கொலாபரேட் பண்ணுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்த ப்ராஜெக்ட் இது. ஸோ தேங்க்யூ விஸ்வத், தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. குட் லக். தேங்க்யூ. ஒரே ஏசி வேறு குளிருது. எனக்கு மட்டும் தானே இல்லை மற்ற வேற எல்லாருக்குமே குளிருது? அப்போ ஓகே, டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம பாடி மட்டும் தான் பிரச்சனை நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக சில ஈவெண்ட்டுக்கு போகும்போதே அங்கே இருக்கிற அந்த ஒரு வைபே அதுலேயே தெரியும். ஓகே, இது என்ன மாதிரியான படம், இது என்ன எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல மேடைக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாருமே சிரிப்போம். அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனால் சில இடத்துல அது வந்து ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட். அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ
லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக, அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்தால் வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய பிடிச்ச நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் முதற்கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணிலேருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நம்ம இது குக்கு துக்கோமாலின்னு வருதுரா, அந்த அதான்டா, அதோட வேற வெர்ஷன் டாப் குக் டூக்கு பார்க்க ஆரம்பித்தேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரை பிடிச்சதுலாம் தெரியாது, நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, ஷோ நல்லா இருந்துச்சு, நீயும் நல்லா இருந்துச்சு, நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபேவரட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே, ஏன்னா நான் நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனால் அந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் அந்த நடிகரோட மூலமாக தான் அது வெளியில் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு. இவங்க ஆல்ரெடி அதிலே கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கவே செம்ம எனர்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு, அது இன்னொரு 10 வச்சுக்கோங்க. அண்ட் கௌரி உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, மணியோட பர்ஃபார்மன்ஸு அது எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க, இதுலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு அதான் இந்த சிறையில் சொன்னாங்கள்ல, அந்த நீலவதி பாட்டு தான் பயங்கரமாக இருக்கே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால், இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினா இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால் இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது தலைவா. மணி அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு, ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல, டாடா படத்தில் இந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டாக சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்களே காசு இல்லாமல் ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னு இருக்கிறோம் சார், படத்துலலாம் அது வர, அது யூடியூப்பில் தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்ட போது கார்டெல்லாம் இப்போ எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துடுங்க, நம்ம படத்துக்கு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப் வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் முன்னாடி வந்ததே இல்லை, ஏன்னா படம் அதிகமாக எனக்கு வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வரும்போதே அவ்வளோ ஒரு பதட்டம் தான், ஏன்னா விஜய் சேதுபதி சார், கவின் சார், ஏன்னா ஜிவி சார் இவங்கெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஒரு மாதிரி அவ்வளோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் நினச்சேன் ஈவெண்ட் சொன்னேன், ட்ரெய்லர் லான்ச்சுனாரு, ஏதோ சின்னதாக ஒரு மினி ஹாலில் வச்சுட்டு அப்படி முடிச்சிடலான்னு பார்த்தா உள்ள என்ட்ரி மோலெல்லாம் அடிச்சுன்னு பயம் ஆரம்பிச்சிச்சு. ஆஹா என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் ஜெய்வர்தன் சார், அண்ட் கோ ப்ரொடியூசர் ஜெய்காந்த் சார், அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்வத், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களா கண்டிப்பா இது நடந்திருக்காது. ஸோ நீங்க எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது பரவாயில்ல வளர்த்த எங்க ஒரு பையன் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் இன்னொன்னு சொல்லலாம், உங்களை தான் சீரியஸாக தான் சொல்றேன், நான் ப்ரொடியூசராக நான் படத்துல ஷூட்டிங்ல பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன், இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் ப்ரொடியூசர்னே தெரியல. சைட்ல அங்கே இங்கே ஃபுல்லா ஓடிக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நடுவில் சீன் பேப்பர் நான் 2 தடவை தம்பி சீன் பேப்பர் கொடுன்னு இவர்கிட்ட கேட்டிருக்கேன். ப்ரோ அந்த அளவுக்கு என்ன ப்ரோ இது பண்றீங்க கேட்டா, இல்ல நம்ம அப்படிதான் இருக்கோம், நம்ம படலாம் ஒரு ஃபிலிம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நானே கேள்விப்பட்ட வரைக்கும் படலாம் போறதுக்கு சித்தா சொல்லி அனுப்புறாரு. ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வருவாங்க, பார்க்கும் போதுலாம் வணக்கம் வேணும். அண்ணா ப்ரொடியூசர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி எப்படி வணக்கம் இருக்கிறது, அந்த மாதிரி தினமும் ப்ரொடியூசர் அங்கே இங்க வந்து ஒரு மாதிரி பிசினஸ் போலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவரு ஃபுட்டு போறாரு, கேப் அடித்து அவரே விடுறாரு. இது உண்மையில எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இவங்க என்ன? சரி ஓகே படம் செம்மையா வருது சொல்லிட்டு ஒரு அப்புறம் பெரிய ஃபேமிலியோட வந்து ஜெயவர்தன் சார் எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே, ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தான் பரவாயில்ல, நம்ம ஒன்று இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் நடிக்கிறோம், பட் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெய்வி சார், எப்படி சொல்றது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுல ஒரு பாட்டுலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், அப்படி சொல்ல நடிக்காதீங்க. ஆனால்
உண்மையிலே உங்க பாட்டில் நடந்துருக்கு சார், ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பனா சொல்லணும்னா இப்ப இருக்கிற ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்தோம் 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ட்ரெண்டிங்ல இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆரம்பிச்சு முடிவு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது ட்ரீசர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப நான் முடிஞ்சு கீழே தருறதுக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சாருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளவு வைபா ட்ரெண்டிங்ல இருக்காரு. இப்ப நான் விஸ்வநாதன் சார் சூர்யா சார் டீசர் பார்த்தேன், நான் பயந்துட்டேன். இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்க அனுப்பிச்சிட்டு இருக்காரு கட்டியோட. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயே நம்ம சீன் நடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்க வா இது எப்படி நட்டு சார் செம்மையா இருக்கு சார் அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பாரு. ஸோ அந்த மாதிரி திருவுரணெல்லாம் ட்ரெண்டிங் சார். நீங்க எவ்வளவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் சார், பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க கூட நடிச்சது அவ்வளவு ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிக்கிற முதல் நாள் முதல் எடுத்த உடனே தம்பி வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன், நல்லா பண்ற சூப்பரா பண்ண சொன்னார். அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிருச்சு. ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார் ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணுங்க சார். ஏன்னா அவ்வளவு முன்னதான் கேள்விப்படுறேன் வடிவேல் சார் தான் எமோஷனலாக நடிப்பாரு, காமெடியாக நடிப்பாரு எல்லாம் சொல்லி நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனலாவும் சரி காமெடியா சரி பின்னி படல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்க தான் சார். ஜார்ஜ் மரியா சார் நன்றி சார். அண்ட் கௌரிமான் நல்ல நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போறான்னு நினைச்சு அப்படி இல்லை, எல்லாருக்குமே ஜாலியா பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் ஹாப்பியா பேசுனீங்க, நன்றி கௌரிமான். அண்ட் அப்புறம் ஒன்று யாரு அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன், சீரியஸாவே அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே காதல் தேசம், இந்த பந்தா பரவசியம் ஒரு படம் இருக்கால செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் இங்க எந்த அளவுக்கு பிடிக்குன்னா எனக்கு இப்பயே தெரியும், எங்க வீட்டுல எங்க அப்பா சன் டிவி இசைரி சன் மியூசிக் இதுல நான் ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவர் எல்லாம் பார்ப்போம். ஆனா நேரில் அவர் இல்லை செம்ம வைப்பா செம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தாரு. ஸோ அவர் மிஸ் பண்றேன் சார். அப்பா சார் கம்பா கொடுத்துக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட படம் வாய்ப்பு கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 நான் போய் இதுக்கு மேலே ஆடிஷன் டைம் ஆயிடும் ஷூட் உடனே போசன ஒரே காரணம் எனக்கு செலக்ட் பண்ண மரியாதை. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவளை ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்க மாத்திருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருவாரு படத்துல செம்ம எனர்ஜி, அவர் வைப்புனா சீன் போவோம் தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவாரு, நான் செம்மையா பண்ணுவேன் சூப்பரா இருக்கு பட் இது ஒன்று பெஸ்ட் வாரு, திருப்பி பண்ண சூப்பரா பெஸ்ட் படம் முடிகிற வரைக்கும் நான் பண்றதை பண்ண விடாம அவர் என்ன நினைச்சாரு அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதுதான் தலைவா பயங்கரமா போறத நான் நினைச்சிட்டேன், டப்பிங்ல பயங்கரமா போட போறேன் ஸ்கோர் பண்ணலாம், டப்பிங்ல தலைவா பயங்கர போட்டு போட்டேன் வந்து டீச்சர் தலைவா போட்டோம் எதுவுமே இல்லையே தலைவா அதுதான் நீ போடு நான் பாத்துக்கிறேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளோ வரும் தெரியல பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாகத்துல டீச்சர் வேற லெவல் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் சார் ஆள் சாப்பிட்டா எவ்வளோ அழகா இருக்கிறோம், அதோட ஒரு மியூசிக்கும் அவங்க அவ்வளோ அழகா சூப்பராங்க சார். சர்வமாயா சிறை மாதிரி நீ ஒரு லக்கி சாம் இந்த படமா கண்டிப்பா உங்களால ஹிட்டாயினா வெடிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அண்ட் வேற யாரும் விட்டுட்டு நான் அதெல்லாம் முடிச்சா அவளை அப்புறம் அக்கா ட்ரிபிள் ஹீரோயின் அவங்களும் சூப்பரா பண்ணா டக்குனு அவங்க பேர் வர மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க, அவங்க நன்றி. அந்த கேமரா மதன் சார் அவர் சொல்லும் செம்ம ஃப்ரேம் சூப்பரா வச்சிருந்தா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 40 ஃப்ரேம்ஸ் எடுத்தீங்க தெரியும், அது வரமா தெரியல பட் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வேணா ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் டிசைனர் அந்த செல்வா சார் எடிட்டர் அவங்க கட்ஸ் மட்டும் இல்லை இப்போ நீங்க பண்ண கட்டும் செம்மையா இருக்கு சார், ஹேர்ஸ்டைல் கட்டும். ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க கட்ஸ் நான் ரசிக்கக்கூடிய சார். அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டியூம் மற்ற எல்லாம் விட்டு தான் படிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால தான் கொஞ்சம் விஆர்பி தலைவா போஸ்டர் கால செம்ம டிசைன் தலைவா உண்மையிலே வேற லெவலில் வரவணி. அந்த பாத்திர ஜிவி சார் தான் செம்மையா காட்டிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் தலைவா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பா ஜெயிச்சு அடுத்த படம் கண்டிப்பா நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவா நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அதிர்ச்சியான ஒரு நிமிஷம் இந்த அரங்கத்தையே கலகலன்னு ஆக்கிட்டீங்க. எடுத்துறது 35 நிமிஷம் கண்டென்ட் ஆமா சூப்பருங்க. டிஜிட்டலும் சரி சின்ன திரையும் சரி கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கீங்க. நோ டவுட்ஸ் யூ கோனா மேக் இட் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். எஸ் மை டியர் டார்லிங் சொல்லுங்க. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசுனது எனக்கு வந்து கடகடன்னு பேசிட்டாரு, நம்ம என்ன பேசுறது இல்ல. நீ சொல்லுமா என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சி ஆயி ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு
அண்ணன் அதிர்ச்சி. அண்ணன் நீங்களே அதிர்ச்சியில இருக்க மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியுதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில் சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வரன் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வரன் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ் இதே துடிக்கிறது எனக்கு கேட்குது. அண்ணா அண்ணா மறந்துட போறானே படக்கு வெளியே வந்துட்டு போதுமா, மறந்துட போறாரு. அதுதான் நான் தள்ளி நிற்கிறேன், கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி வந்தாங்க. ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட உங்க உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்க ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பாடுறேன். என்னது ரொம்ப ஃபேன் தான். உங்க எல்லா பாடமும் பார்த்துருக்கேன். நான் நினைச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது, எப்படி பேசுறது, நம்ம ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல போறோமே, கையில நடந்துச்சு எனக்கு. ஆனா அவர் என்ன சார், நான் எதுவுமே நான் பேசல. அவரை கூப்பிட்டு எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பர் தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா, மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி வந்துட்டு போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இந்த வரைக்கும் நல்லா பேசினா கடைசியில எங்களை இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது கேபி ராஜ். கேபி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவா இருக்கட்டும், கேபி லட்சுமியா இருக்கட்டும், கேபி ஹேமலதாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க. ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டேன், நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் மனப்பாடமும் ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. பூரா நான் எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்க முதல் நாள் ஷூட்டிங்ல வந்தப்பயே என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்களே, ஃபைனலை தான் தெரிச்சு என்னமா பண்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்க கை தட்டலைன்னா நான் எங்க இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளவு விரக்தியா உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளவு உண்மையிலேயே சொல்றேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தேன் எல்லாமே பஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷன் ஆகிருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்கும். ரொம்ப ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளவி வருவாங்க, அது கடைசி வரைக்கும் அது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தை நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாமே இங்க தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவன்ல லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட அரை மணி நேரம் சூப்பர், உங்க காமெடியெல்லாம் பிரமாதம், நீங்க ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான் இந்த முகங்களை புறம் பாருங்கள். இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது.
நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். மொதல் 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டர், அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயந்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயந்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நாங்கள் கோபுரன்றக்காக தட்டியிருக்கீங்க. இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது. அவ்வளோ அன்பாக ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அவள் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நான் மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, குபீர்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நானும் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பிராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானா என்னை பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேறு யாரும் சொல்ல. அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன். அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக மூல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன். அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதெல்லாம் அருமையான காமெடி. நானாக மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமாக எந்திரிச்சுட்டு கைதிட்டு போகிறான்னு நினச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி. இவங்க 3 பேருக்கு நல்லா பேசிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ப்ரொடியூசர் ஜெய், அப்புறம் ஜெய்வர்தன், ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ப்ரொடியூசர் இந்த டவுன். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதாவது அந்த ப்ரொடியூசர் அந்த இது எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக வரும். ஜிவி சார் தேங்க்யூ ஸோ மச். 2வது படம் நான் கூட ஒர்க் பண்ணுறேன். ஜிவி சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன். அதாவது தன்னை வச்சுக்கணும்னு எனக்கு அப்படி தெரியல. அவர் நேச்சுரலாகவே அவர்கிட்ட நான் கொஞ்ச நாள் அவர்கிட்ட மீட் பண்ண டைமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஆரா வந்து எனக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, அது உள்ளேருந்து வர்றது தான். ஸோ அது வந்து அவரோட படங்கள்லையும் சரி, அப்புறம் தன்னை எப்பயுமே பிஸியாக வச்சுக்கணுன்ற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அது வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். அவர் நடித்த நிறையா படங்களில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ அவரோட இதில் வந்து இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். அப்புறம் மரியா தேங்க்யூ ஸோ மச். இது வழியாக உங்களுக்கு நிறைய ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ நிறையா படங்கள் பண்ணணும், தரமான படங்கள் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். உங்கள் கண்ணில் நீங்கள் என்ன பேசிட்டீங்க எனக்கு தெரியுது, அது நடந்துடும். பிஜிஎம் போயிட்டுருக்கு, நல்லபடியாக முடிச்சிடலாம். அப்புறம் கார்த்திக் நேதா, சாரதி, விவேக் எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ஏன்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறது லிரிக்ஸ். ஸோ எவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணாலும் லிரிக்ஸ் சரியாக அமையலையோன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி அந்த கான்ட்ரிபியூஷன் கரெக்டாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கங்கேமரன் சார், அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது இந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. அது அப்பப்போ தோணும், ஆனால் அது கரெக்டாக இந்த படத்தில் அமைஞ்சிச்சு. அதுக்கு மொத்த டீமும் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச். மரியம் சார், உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம் இருக்கும். இந்த படத்தில் வந்து எல்லா கேஸ்டிங்குமே இவங்க இல்லாமல் நான் நினச்சி பார்க்க முடியல. ஜிவி சாராக இருக்கட்டும், கௌரி மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் செல்வா. அப்புறம் கவின் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு நான் நிறைய பழகினதில்லை, ஆனால் எனக்கு எப்போ நான் அவர் மீட் பண்ணாலும் ரொம்ப வருஷம் ஒரு பழகின ஒரு ஃபீல் எனக்கு அவர் கொடுப்பார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் விஜய் சேது சாருக்கு நன்றி, இங்கே வந்து இது லான்ச் பண்ணதுக்கு. இன்னும் கானா வினோத்தனே, நான் வந்து அவர்கிட்ட பிக் பாஸ் படத்துலேருந்து அவர்கிட்ட எப்போயாவது நம்ம ஃப்ரெண்டாக முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அது அமைஞ்சிருச்சு. தேங்க்யூண்ணே. மணிச்சந்திரா, ரொம்ப மாஸ்டர், ரொம்ப நன்றி. என்னென்னா ஒரு படத்தில் ஃபுல்லாக ஒரு படம் மாஸ்டராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி ராஜ் மாதிரி ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணது, இட் வாஸ் மை ப்ளஷர் சார். கௌரி, யூ ஆர் லுக்கிங் ஸோ பிரிட்டி. அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மதன், நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கே இல்லை.
அந்த 2 நாள் மழை வெயில் எதுவுமே பார்க்கல. அவர் இத்தனைக்கும் எனக்கு ஃபீவர்லாம் இருந்தது. பிரார்த்தனா அப்படியே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பிரார்த்தனா, அப்படி போயிட்டே இருக்கலாம் சொல்லி. இட் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் யூ ஆல். மரியா சூப்பர். பிகாஸ் நான் ஆக்சுவலி நானும் மரியா வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லலாம். நான் லவ் டுடே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பிரார்த்தனா எனக்கு அது நான் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது ஆனால் நான் ட்ரிபிள் டி சைன் பண்ணதால 2 ஷூட்டுமே ஒரே நாள் இருந்தது. நான் அப்போ சொல்கிறேன், மரியா மேபி நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்கிற மாதிரி சொல்ல போது உடனே மரியா, பிரார்த்தனா என் படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நீங்கள் தான், அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனான்னு சொன்னோடனே ரொம்ப மரியா என்ன இப்படி சென்டிமெண்ட்டில் தாக்குறீங்க நீங்கள், சரி 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 நான் வந்துடுறேன் ஓகே நம்ம வந்து என்ன ஆளப்பெல்லாம் நான் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னைக்கு மட்டும் சொல்லுங்கள் நான் ஓடி வந்துடுறேன் சொல்லியா. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து டப்பிங் அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக சிரித்தேன். ஜிவி சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மரியா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. 27th March கண்டிப்பாக தியேட்டரில் பார்ப்போம். நன்றி. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் விஜய் சேதுபதி சாருக்கும் கவின் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் March 27th ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் Jayavardhan sir and Jaykant sir for having me on board, and thank you so much Maria for believing me and trusting me for being your Kavya. And GV sir ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக 2 பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படி இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் 2 பேரும். வாங்க வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. Found a very good friend in you and I also learned so much from you. So thank you so much. And in the படத்தில் இருக்கிற fathers, Abbas sir and George Murian sir, it was my pleasure working with you. And Abbas sir என்னோட அப்பாவா நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ we all had a very very great time on set. And இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் க்ரூக்கும் குமார் கங்கப்பன் சாருக்கும், பிரவீன் ராஜா சாருக்கும், செல்வா சாருக்கும், மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஜஸ்டின் சார், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பி ராஜ் March 27th வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் எவ்ரிவன். ஃபஸ்ட்டு என் பேர் வந்து மரியா இளஞ்செழியன் தான். ராஜா வந்து எங்கள் அப்பாவோட பேர். அப்பா இங்கே இருக்கார். ஸோ அதை ஃபஸ்ட்டு அப்பாட்ட தான் ஆரம்பிச்சல, ஏன்னா முறைச்சிட்டே இருந்தார். என்னன்னா அவருக்கு கதை எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த துரு சாங் போட்டாங்க, எல்லா ஃபேமிலி குரூப்லாம் என்னுடைய மகன் இப்படி ஒரு சாங் அப்படின்னு பயங்கரமாக போட்டிருந்தார். இங்கே வந்து இப்போ ட்ரெய்லரில் போட்டாங்க. லாஸ்ட் சீனை பார்த்துட்டு நேராக எங்கள் அப்பா தான் பார்த்தேன். முறைச்சிட்டே இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூப்பா. அம்மா வந்துருங்க. தேங்க்யூம்மா. ஃபேமிலிலாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன், அவருக்கு தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ட்ராவல் பிரதீப் ப்ரோ கூட லவ் டுடேலேருந்து நிறைய லேர்னிங்ஸ். ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். அகைன் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணோம். ஏன்னா என் படத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோக்கு ஒரு ப்ரோமோ பண்ணோம். அது வந்து அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவர் பண்ணுவாரா, எனக்கு ரொம்ப ஹெசிடேஷனாக தான் கேட்டேன். அவர் சூப்பராக அது பண்ணார். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் அதை யாருக்குமே பண்ண மாட்டார். அவரோட அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் தவிர மீது யாருக்குமே அது கன்ஃபார்மாக நடக்காது. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ, இன்றைக்கி ஒரு கண்டினியூஸாக 100 crores கொடுக்குற ஹீரோ என் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி
சாரி அவரு கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ பிரதீப் ப்ரோ. அவரால் இன்னைக்கு வர முடியல, விஷ் பண்ணார், எல்லா டீமுக்கு விஷ் பண்ணார், தேங்க்யூ. அப்படியே அங்கேருந்து என்னோட ஹீரோ ஜிவி சார், தேங்க்யூ சார். என்னடா கதையெல்லாம் முடிச்சுட்டேன், முடிச்சுட்டு யாரை வச்சு பண்ணலாம், ஆப்வியஸ்லி பிரதீப் ப்ரோக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, அவர்கிட்ட கேட்கக்கூடாது, நான் வேறு வெளியில் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் பிச் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நிறைய பேர் என்னென்னா ஒரு என்ட்ரியே கிடைக்கல, எப்படி போகிறது, யார்கிட்ட போகிறது, அந்த ஒரு இதுவே இல்லாமல் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு லோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்போது ஜிவி சாரோட நம்பர் அப்படி இப்படின்னு இங்கேருந்து வாங்கி எனக்கு நம்பர் வந்தது. நான் அந்த ஒரு சரி ஓகே ஒரு டெக்ஸ்ட்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி அப்படி தான் போட்டேன். லைக் ஜிவி சார் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எனக்கு இருந்தாங்க, பட் அந்த ஒரு லோ மூமெண்ட்டில் எனக்கு யாருமே எதுவுமே எங்கேருந்துமே பெருசாக ஓப்பனிங் கிடைக்கல. சரி ஓகே அந்த ஒரு அப்படி தான் போட்டேன் ஒரு டெக்ஸ்ட்டு. பார்த்தா டக்குன்னு ஒன்று ரிப்ளை வந்தது. எனக்கு வந்து இந்த சாட் ஜிபிடி மாதிரி இருந்துச்சு, போட்டவொடனே திருப்பி வரும்ல, ஏன்னா அது இன்னும் ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்புறமா உடனே சார் வந்து இது நான் பிச் டேக் கேட்டார், திருப்பி பிச் டேக் அமிச்சேன், திருப்பி அப்பாயின்மெண்ட் கொடு, டைமோட வருது. அப்புறம் மீட் பண்ணி கதை சொன்னேன். கதை சொன்னால் பயங்கரமாக லைக் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாரோட ஜிவி சார் மட்டும்தான் அதை அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணார். அதே மாதிரி நான் சொன்ன ஒரே ஹீரோ ஜிவி சார் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் அந்த ஹாப்பி ராஜ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ அதுதான் எதுக்கு சொன்னால் அந்த குவாலிட்டி லைக் அவர் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த ஒரு டெக்ஸ்ட்டை நான் அதை உடனே ரிப்ளை பண்ணுவார். அது எப்படி மேனேஜ் பண்ணுறாரு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ எனக்கே அவ்வளோ இது இருக்குது இன்ஸ்டாகிராம்லாம் லைக் இது, ஆனால் கமெண்ட்லாம் அடிக்கிறாங்க ப்ளீஸ், அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான். ஆனால் ஜிவி சார் வந்து எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரும். அந்த ஒரு ரிப்ளை தான் இன்றைக்கி எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அதை தாண்டி ஜிவி சார் வந்து நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க யாருமே ஒரு 100% அவருக்கு டெலிவர் பண்ணலையோன்றது எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஜிவி சார் ஓகே சொன்ன உடனே நான் டிசைட் பண்ணது இது வந்து 200% நான் அவருக்கு பண்ணுற ஒரு படமாக இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் லுக்கிலேருந்து உட்காந்து ஒர்க் பண்ணோம், லுக்கிலேருந்து டாப் டு பாட்டம் அவர் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு இன்ச்சாக ரசித்து ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சி எல்லாமே பண்ணி அவருக்கு ப்ராப்பரான ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பண்ணுது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த லுக்கு, இன்னொரு லுக்கு எல்லாமே சூப்பராக வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும் சார். என்னோட இந்த ஹாப்பி ராஜ் வந்து உங்களுக்கு தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஜிவி சார்ட்டேருந்து அப்படியே வந்தால் நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஜெய்வர்தன் ப்ரோ, ஜெய் ப்ரோ, உங்களுக்கு தெரியும் நான் பேசினேன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் எல்லாருக்குமே ஜெய்காந்த், ஜெய்வர்தன் மாதிரி ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்க தேவை. ஸோ அந்த மாதிரி கிடச்சாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஜெய் ப்ரோ தான் அறிமுகமானார். என்னோட அசோசியேட் டைரக்டர் தீபன் அவர் மூலயமா இன்ட்ரடியூஸ் ஆனார். லைக் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட தெரிஞ்சது. லைக் என்னை விட அவர் பேஷனேட்டாக இருந்தார். லைக் அந்த ஒரு 2 எனர்ஜி சேர்ந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இன்றைக்கி நீங்கள் சென்னை சிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு தான் வந்தேன். ஒரு 2-3 லைக் நானும் ஜிவி சாரும் சேர்ந்து ட்ரை பண்ணிருந்தோம். ஒரு 2-3 இடத்துல போச்சு. அப்புறமா தான் நான் பியாண்ட் பிக்சர்ஸ்க்கு வந்தேன். எனக்கு இனிஷியலாக கொஞ்சம் பயம் இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக இருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதான் இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்படி ஒரு ஈவெண்ட்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஜெய் ப்ரோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 டைம் எனக்கு கால் பண்ணார். இந்த படம் முடிச்சு மிஸ் பண்ணுவார், என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஜெய்வர்தன் ப்ரோ, நீங்கள் சச் அ பாசிட்டிவ் பர்சன், ஒரு எனர்ஜி, பயங்கரமான ஒரு எனர்ஜி. ஜெய்வர்தன் ப்ரோக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் மேம், ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க எப்படி நமக்கு பண்ணுவாங்கன்ற மாதிரி விட்டுட்டேன் நான். அப்புறம் ஜெய் ப்ரோ தான் சொன்னார், கௌரி மேம் ட்ரை பண்ணலாமான்னு. அப்புறம் அவங்க ஃப்ரெஷ் லவர் முடிச்சிருந்தாங்க. ஐயோ இவங்க லவரில் அழுதுனே இருப்பாங்களே, நான் காமெடி படம் எடுக்க போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்களுக்கு நரேஷன்லே பயங்கரமாக பிடிச்சிச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க.
லவ்வரை விட இதில் ஒரு சீனில் நான் பயங்கரமாகவே வச்சுருக்கேன் அவங்கள அதான் நீங்கள் பார்த்த அந்த பகுத் அச்சா மேட்ரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் அப்பாஸ் சார் வந்து ஒரு ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். லைக் அவர் வந்தோடனே இன்னும் ஒரு பல மடங்கு இந்த படம் மேலே போச்சு. அதுக்கு மெயின் ரீசன் விஸ்வத் எங்களோட இபி அவர் தான் அப்பாஸ் சார் ஐடியா கொடுத்தாரு. அப்புறம் அவர் மீட் பண்ணி சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவரும் ஒரு பாசிட்டிவான பர்சன். அவர் ஷூட்டிங்கெல்லாம் நிறைய ஆன் அண்ட் ஆஃப் செட் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்கப்போ ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அவர் சாரால் இன்றைக்கி வர முடியல. அவருக்கு ஒரு கம்பேக், ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். எனக்கு அகெயின் ஒரு அப்பா கேரக்டர் அவர் பண்ணுவாரான்றதுல நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரெகுலராக ஆக்டர்ஸ் ஒரு கம்பேக் வரப்போ ஒரு அப்பா கேரக்டர் எப்படி பண்ணுவேன் நான் யோசித்தேன். பட் அதெல்லாம் உடச்சி கதை தான் மேட்ரு, இதில் எல்லாமே இருக்குது, நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தார். தேங்க்யூ சார். அப்புறம் ஜார்ஜ் சார் உங்களை பற்றி நான் பேசலை, 27ஆம் தேதி எல்லாருமே பேசுவாங்க, அப்படி ஒரு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரார்த்தனா, தேங்க்யூ ஸோ மச், நீங்களும் வீட்டில் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண அப்போ அதிர்ச்சி உள்ளே வந்தது வந்து ஒரு பிளாஸ்ட். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பயங்கரமாக இந்த கமெண்ட்ஸ்லலாம் என்ன தலைவா எதாவது என்னன்னு தெரியல எனக்கு ஃபுல்லாக அதிர்ச்சி இருந்துச்சு. அது ஒரு செம்ம மேட்ரு. லைக் அதிர்ச்சி ப்ரோ உள்ளே வந்தது எங்களுக்கு இன்னொரு ஒரு எனர்ஜி. லைக் ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் கம்மிங் டு மை டெக்னீஷியன்ஸ், இதில் வந்து எல்லாருமே பெரிய டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொடுத்தாரு ஜெய் ப்ரோ. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் எடிட்டர் செல்வா ப்ரோ வந்து இவர் லைக் சார்பட்டா பரம்பரை, கர்ணன், தங்கலான், பெரிய இஸ் அ லெஜெண்ட். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அவர் எனக்கு இப்போ கதை சொல்லவே பயமாயிருச்சு ப்ரோ நீங்கள் அவர் அப்படி இருப்பார். அப்புறம் பட் இப்போ இந்த படம் முடிகிறப்ப அவர் தான் எனக்கு மரியா ஸ்பீச்லாம் கரெக்டாக பேசணும். லைக் நேற்று கால் பண்ணார், மரியா எடிட்டில் டவுட் கேட்க கால் பண்ண பார்த்தா ஸ்பீச்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ப்ரோ, நான் அவுட் எடுக்க வந்திருக்கேன். அவர் சார் இல்லை மரியா இதெல்லாம் கரெக்டாக பேசணும், இப்படி பேசணும், இது பேசக்கூடாது, அதை எதுவுமே மைண்டில் இல்லை ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு செம்ம பிரதராக இருக்கார் செல்வா ப்ரோ. அப்புறம் கம்மிங் டு பிரவீன் ப்ரோ அகைன் இப்போ திருப்பி 2-3 படம் சொல்லலாம். கூலி, மாஸ்டர், லைக் பெரிய ஜாமானுக்குலாம் ஒர்க் பண்ண பிரவீன் ப்ரோ வந்து படத்தோட காஸ்டியூம் டிசைனர். அவருமே இது நான் ஒரு டெபியூட்டன்ட்லாம் பார்க்காம ஃபர்ஸ்ட் டே ஷூட், ஃபோட்டோ ஷூட் எல்லாத்துக்குமே கூட வந்து ஜாலியாக பண்ணி கொடுத்தாரு. லைக் தேங்க்யூ பிரவீன் ப்ரோ. குமாரண்ணா, ஜிகர்நாடா XXX எல்லாமே பெரிய தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நீங்களும் சூப்பராக என் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு சின்ன பையன்லாம் பார்க்காம சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கம்மிங் டு மை டிஓபி, இந்த வரிசையில் இவர் மட்டும் என்னோட லீகு மதன் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமே எனக்கு ஒரு செம கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ நான் பெரிய ஆளானா நீங்களும் என் கூட உங்களை கூப்பிட்டு போவேன், ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி பெரிய ஆள். தேங்க்யூ ஸோ மச் மதன் ப்ரோ. அப்புறம் வியாக்கி வந்து என்னென்னா இப்போ இந்த எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் காம்போ தான் ஒர்க் ஆகும். இந்த படத்தில் வந்து டைரக்டர் போஸ்டர் டிசைனர் காம்போ வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஹாப்பிராஜோட போஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க வியாக்கி ப்ரோ. லைக் செம்ம எனர்ஜி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு நம்ம கொரியோகிராஃபர் மணி ப்ரோ, அவர் வந்து அதுதான் இந்த படத்தில் எனக்கு ஏடிஸ் கூட அவர் இன்னொரு ஏடியாக தான் இருந்தார். லைக் ஒரு டைம்லாம் நான் ஒரு பக்கம் ஷூட் பண்ணோம், அவர் ப்ரோ இது இந்த மாதிரி போயிட்டுருப்போம். அவர் வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. நடுவில் ஒரு சாங் தான் கூப்பிட்டேன் அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு பிடிச்சது. அடுத்த எல்லா சாங்குமே அவருக்கு கொடுத்துதேன். ஸோ ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கானா வினோத்தண்ணா, ஆனால் நீங்கள் சாங் உள்ளே வந்தது எங்கேயோ போயிடுச்சுண்ணா, ஆடினே இருப்பேன், சூப்பராக போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஜஸ்டின் ப்ரோ வந்து வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் எனக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பத்துலேருந்தே அவரோட பாட்டெல்லாம் கேட்டு தான் இது பண்ணேன். அவரோட நிறைய ஆல்பம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ஜிவி சார்கிட்ட கதை சொல்லி முடித்த உடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தவங்க போகலாம் அப்படின்னு தான் ஜிவி சாரே சொன்னார். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஜஸ்டின் ப்ரோட்ட போனோம்.
ஒர்க் ரொம்ப சாங்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஜஸ்டின் ப்ரோ. வேறு யாரும் விட்டான்னு தெரியல. தென் அப்புறம் பாருங்கள், ஹாப்பிராஜ் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதில் இருந்த எனர்ஜி வந்து அப்படியே படத்தில் கொஞ்சம் கூட மாறாமல் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜிவி சார் பற்றி சொன்னால் லைக் அவர் இப்போ இந்த லவ் டுடே இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண மேட்ரு வந்து அந்த ஒரு வைப், ஒரு தேட்டருக்குள்ளே போனால் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு அந்த வைப் வந்து நான் வந்து த்ரிஷாவில் நான் இந்த காலேஜ் படிக்கிறப்ப ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தேன். லைக் ஸ்டார்ட் டு எண்டு பசங்க கத்திட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஒரு வைப் வந்து அவர் அப்பே க்ரியேட் பண்ணார். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதில் நான் அதை தான் இந்த படத்தில் அதான் இன்டென்ட் பண்ணேன். ஃபேமிலி ஆங்கிளில் நீங்கள் லவ் டுடே ட்ராகன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோனில் இருக்கும். இது முழுக்க ஒரு ஃபேமிலி ஆங்கிளில் ஒரு எனர்ஜி வைப், ஒரு செம்ம ஃபன் ஃபில்டு என்டர்டெய்னராக இருக்கும். மார்ச் 27 கண்டிப்பாக வந்து பாருங்கள். வேறு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ணா அண்ணி எல்லாருக்குமே இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் ஐகே உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னோடய டைரக்ஷன் டீம் எல்லாம் மேலே வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்புறம் என்னோட அசோசியேட் எடிட்டர் ஆம்ப்ரோஸ் ப்ரோ அங்கேருந்து எட்டி பார்க்குறீங்க. அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சீக்கிரம் வாங்கடா. ஃப்ரண்ட்டில் வாங்க, எல்லோரும் வாங்கலாம். ஸோ எல்லோரும் உங்களை பற்றி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட பேரண்ட்ஸுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பசங்களாம் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே வீட்டுக்கு போனாலாம் கூட தெரியல, ஆஃபீஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்க. எல்லாருமே இந்த பசங்க எல்லாம் ஃப்ரெஷர்ஸ், என்னோட சின்ன பசங்க. இவங்கெல்லாம் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களை ஆன் ஷூட்லேயும் சரி வெளியிலையும் சரி கண்ட மேடிக்கு திட்டியிருக்கேன், என்னென்னவோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காமல் அண்ணா 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 அண்ணான்னு வந்துட்டுருக்காங்க. இன்னும் 3 படத்துக்கும் இருப்பான்னு சொல்லியிருக்கானுங்க, தெரியல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ விமல் ப்ரோ, முக்குல், மகிமன், சதீஷ் ப்ரோ, முத்து, பகவத், ஆரியன், ஜேகே, ஸ்ரீராம். ஸோ திஸ் இஸ் மை டைரக்ஷன் டீம். நான் ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் என்னோடய டீம். இவங்க எல்லாருமே நாளைக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸாக வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இவங்க யாருக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எனக்குமே ஃபஸ்ட் ஃபிலிம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம். படத்தை பாருங்கள், மார்ச் 27 பாருங்கள். கன்ஃபார்மாக இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வந்து ஒரு நாட் ஜஸ்ட் ஒரு காமெடி மட்டும் இல்லாமல் அதில் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து உங்களை சிரிக்க வைக்கும், சந்தோஷப்பட வைக்கும், அழுவ வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் போகிறப்ப ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி ராஜ் வில் ரூல் ரோர் ரைஸ். தேங்க்யூ. ஹாப்பி ராஜ் இஸ் சார். ஜிவி சார் இந்த படம் அடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். பயங்கரமாக குளிருது. ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு வர மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். லைட்டாக பசிக்குது வேற. மரியா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்டு, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கான். ரோரு ரைஸு என்னடா RRR படத்தோடைய டைட்டில்லாம் சொல்கிறேன். ஃபியர்லெஸ்ஸான டக்குனு மெசேஜ் அனுப்பிச்சான், ChatGPT மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாகவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைன்னா அவங்களுக்கு நான் ChatGPT-யா இருக்க விரும்புகிறேன். உண்மையாகவே அதாவது த்ரிஷானேன் தரல ஒரு எனர்ஜி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த A சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு அழகாக இந்த கேரக்டரில் ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லையும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எனக்கு த்ரிஷானேன் தரல ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண. அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்துச்சு. கதை சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல, நான் நிறைய பேர்கிட்ட அனுப்பிச்சேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து
ஜெயவர்தா அண்ட் ஜெயகாந்த் 2 பேருமே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம், ஏன்னா புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் பாதியிலேயே தான் எடுக்காம ஓடி போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் இருக்கு. பாதி எடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்க தான்ப்பா ரிலீஸ் பண்ணணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அவர்கிட்டயே சொன்னேன், சார் உண்மையாவே படம் எடுத்துருவீங்களா, எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு. சார் நீங்க பாருங்க சார், நாங்க சொன்ன டேட்ல கண்டிப்பா முடிப்போம்னு. ஸோ நான் கேப்ல வந்து லைக் மென்டல் மனதில் போயிட்டு இருக்க கேப்ல ஐ கேவ் த டேஸ். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க படத்தையே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. பிசினஸும் முடிச்சிட்டாரு. லைக் ஓடிடி சேட்டலைட் எல்லாமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்குள்ள படத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஒரு டெபியூ ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளோ எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாம நீங்க நான் எங்க பேசணும், நீங்க நான் சேட்டலைட் பேசணும், நீங்க தான் ஓடிடி பேசணும்லாம் எந்த ப்ரெஷருமே கொடுக்காம அந்த படத்துடைய தன்மையும் படத்தை வச்சுமே படத்தோட மெரிட்லயே கிடைச்சிருச்சு. அதனால மரியாவும் ஜெயகாந்த் ஜெயவர்தா வந்து மெரிட்ல பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. படம் பார்த்த நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்காங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஐ டாக் அபவுட் மரியம் ஜார்ஜ் சார். சில பேர் சொல்லுவாங்க இந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னுவாங்க. அது வந்து சில படங்களுக்கு நடக்கும். முக்கியமான படமா இருக்கும், அந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருப்பாங்க. எவ்வளோ படங்கள் இருக்கும், லைக் எப்படி சொல்றது, ஒரு 3ஆம் பிறை அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காகவே அவர் பிறந்திருக்காரு ஜார்ஜ் சார். இதை நான் சொல்லலை, ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவரோட சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரோலும் அவருக்கு வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜார்ஜ் சார். இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த படம் முடிச்சிங்கன்னா ஜார்ஜ் சார் உங்க கூடவே நீங்க கூட்டிட்டு போயிருவீங்க உங்க வீட்டுக்கு, அந்த மாதிரி அவர் உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவாரு. ஸோ அண்ட் எப்படி சொல்றது, அவர் வந்து எனக்கு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினம்லேருந்து எனக்கு தெரியும், அவருடைய அப்கமிங் டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்த ஜார்ஜ் சார் தெய்வ திருமகள் வந்து பாடினீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டுடியோவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தவங்க இப்படி வந்து ஒரு கைதி, அப்புறம் இப்போ ஒரு ஹாப்பிராஜ் பண்ணி ஒரு செம growth. he deserves it for the அந்த அவர்கிட்ட ஒரு எளிமையும் அந்த ஒரு ஒரு ரொம்ப யதார்த்தம் இருக்கு. அந்த அழகு வந்து நீங்க கண்டிப்பா ஹாப்பிராஜ்ல பார்ப்பீங்க. இட்ஸ் a film dedicated to all fathers டெஃபினட்டா. அப்புறம் அப்பாஸ் சார், இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்கா இருக்கு இல்லையோ அவருக்கு வந்து கம்பேக்கா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் such a great soul. உண்மையாவே ரொம்ப நல்ல பர்சன். அவர் கூட பழகமோ தெரிஞ்சது ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்கு. சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ். ஸோ அவருக்காக ஐ ஃபீல் ஹாப்பிராஜ் ஷுட் டூ வெல் ஃபார் அப்பாஸ் சார். அண்ட் ஹி டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஆல் லாங்குவேஜஸ்னு நான் நம்புறேன். அவர் பயங்கரமா திடீர்னு ஒர்க் அவுட்லாம் போயிடுவார், ஃபிட்னஸ்லாம் சொல்லுவார். நான் இது டயட்டில் இருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போகிறேன், நான் என் மசில்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்வாரு. திடீர்னு நைட் ஆனால் பேய் கதைகள்லாம் சொல்லி பயமுத்துவார். உண்மையாகவே அவர் வாழ்க்கையில் நடந்த மாதிரி சொல்லுவார். நாங்களும் வந்து அங்கே இதில் கும்பகோணமாக இது பொள்ளாச்சியில் தங்கிட்டு இருந்தோம். ஒரு உண்மையாகவே நைட்டு தூங்க முடியாது, அந்த மாதிரி ரொம்ப ரியலாக சொல்லுவார். அவர் எங்களை பயமுத்த சொன்னாரா இல்லை வந்து அவரோட ரியல் ஸ்டோரியான்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய கதைகளை கேளுங்க. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் கம்பேக் ஃபார் அப்பாஸ் சார். அப்புறம் கௌரி, ஷீஸ் டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப். நல்ல ஆக்டர், வெரி ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு நேச்சுரல், ஷீஸ் அ நேச்சுரல். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க கூட ஒர்க் பண்ணது. உங்களுக்கு ஒரு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்களோட தனி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் she carries, it's like really really nice. So best of luck to you. And எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் வந்துருவாங்க. நான் ஏதாவது ஃபிலிம் ஃபேர் வாங்கினேன்னா அவங்க ஒரு ஃபிலிம் ஃபேரோட ஹே என்ன கௌரி என்னங்க அப்படின்னா, அப்புறம் விகடன் அவார்டு வாங்கினா அங்கேயும் இருப்பாங்க, என்ன சார் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு. நேஷனல் அவார்டு ஒண்டி தான் மிஸ், அது சீக்கிரம் வாங்கிடுவாங்க. எந்த அவார்டு போங்க கௌரி தான். அப்புறம் அங்கே நாங்கள் ட்வின் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம், பியாண்ட் பிக்சர்ஸில் எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷீஸ் கோனா மேக் இட் ரியலி பிக். அப்புறம் பிரார்த்தனா தானே, ஓகே. அவங்க ரொம்ப என்ன சொல்றது லக்கி சாமா தான் இருக்கிறாங்க. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ திருப்பி உங்க சாமை எங்க படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, ரியலி ரியலி ஸ்வீட். அந்த படமே அவங்கள வச்சு தான், உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களை வச்சு தான் ஆரம்பிக்குது. எங்க டைரக்டர் போயிலாம் சொல்ல, எங்ககிட்ட சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லலை. இப்போ முடிஞ்சிடும் சார், இப்போ முடிஞ்சிடும் சொல்லுவான், கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டான். ஷார்ட் முடிச்சுட்டு டப்பிங்கும் இப்போ முடிப்பேன்னுவான். சூப்பராக இருக்கு சார், ஆனால் நீங்கள் இது பண்ணுங்க சார், எனக்கு ஒன்று தான் சொல்கிறான்னு பார்த்தா அதிர்ச்சியிலேருந்து எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, தேங்க்ஸ் டா மரியா. அப்புறம் ஜஸ்டின், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையாக அந்த கங்கை அமரன் சார் சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜஸ்டின், பியூட்டிஃபுல். ஆடினே இருப்பேன் வந்து அவரை பிடிச்சி
நோ ஜஸ்டின் நீ ரொம்ப மெலடி பண்ற, நீ ஒரு டான்ஸ் சாங் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கோம், அதுலயும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்றது சீசன் நீங்க தொட்டதெல்லாம் 6 ஆயிட்டு இருக்குது. அதனால படமும் ஹிட் ஆகுது. நீங்களும் உங்களுடைய சாமெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதிர்ச்சி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது. நிறைய லைக் ஜாலியாக எங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாரு. அதில் எவ்வளோ உண்மை சொன்னார் எவ்வளோ பொய் சொன்னாருன்னு தெரியாது. பட் தேங்க்யூ, இட் வாஸ் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. மணி அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு கோரியோகிராஃபராக உண்மையாகவே இன்டர்வல் பிளாக்ல செம்மையாக கோரியோ பண்ணியிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது தெரில என்னன்னா எல்லா பாட்டுக்கும் இவனையே கூப்பிட்டு வராங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, எல்லா பாட்டுக்கும் வந்துருவா. அப்படி ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ மணி கண்டிப்பாக இருக்கா. அப்படி எனக்கு வந்து ஐயோ எப்படி வர போது தெரியலையே. நம்ம எல்லாம் நல்ல சீனியர் மாஸ்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் டெபியூட்டன்ஸ். எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், புது டேலண்டோட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மணி வந்து நான் படம் பார்த்து இன்டர்வல் பிளாக் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். உண்மையாகவே தேங்க்யூ மணி. எனக்கு பாபா பாஸ்கர் சாருக்கு அப்புறம் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த இன்டர்வல் பிளாக்கு. கண்டிப்பாக பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு பல அவார்ட் கிடைக்கும். பயங்கர கிரேசியாக பண்ணியிருக்காரு. கானா வினோத் தேங்க்யூ. எங்களுக்கு முதலேருந்தே நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டும் பாடி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ண விதம் தேங்க்யூ. பிகாஸ் யூ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு ப்ரொமோட் திஸ் ஃபிலிம். வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் இல்லை, நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வியாக்கி எங்கள் டைரக்டர் எவ்வளோ ஒரு கிரேசியானவரோ அதை விட கிரேசியானவர் வியாக்கி. ஃபோட்டோஷூட் படம் முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்க்குறேன், சார் இப்படி பண்ணுங்க சார், சார் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. நான் குதிக்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. வியாக்கியை வச்சுட்டு டைரக்டரே ஒரு வேக்கினா இவன் ஒரு வேக்கியா இருக்கான், அதான் வியாக்கின்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் உண்மையாகவே ஒரு போஸ்டருமே வியாக்கி எனக்கு வந்து சில படங்கள் இருக்கும், அது பேச்சுலர்ல ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணார் கோபி. டார்லிங்ல வந்து அமுதன் பண்ணான் அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு போஸ்டருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு வேற. படம் பார்த்தா இமோஷன் சீன் வந்து அழுவாரு, சிரிப்பாரு. பின்னாடி அதாவது நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துட்டு இடிக்கிறான், தட்டுறான், என்னென்னமோ பண்றான். இவன் எனர்ஜியை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்புறம் மதன் டிஓபி எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஓபிஸோட ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு ராஜீவ் மேனன் சார் கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்ணதுனால நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா ஃபிலிம் லாங்குவேஜ், இது அதுன்னு லைட்டிங் கீட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. அவர் ஒரு பயங்கரமான டீச்சர். பாலுமேந்திர சாருக்கு அப்புறம் ராஜீவ் மேனன் சார் ஒரு சிறந்த டீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னா சாரி மரியா வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சூப்பர் தான். ஏன் ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வைக்கிறான் என்கிட்ட, இப்படி இப்படி வந்து டச்சில் ஷாட் வைக்கிறான்னா அங்கே இந்த பக்கம் இப்படி வரா. எனக்கு பயம் வந்துருச்சு, டேய் என்னடா பண்ணுறான் இவன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட், சூப்பர் ஒர்க், வெரி நைஸ். அவருமே அப்புறம் பாலாஜி அவருடைய அந்த கலரிஸ்ட்டு நல்ல காம்பினேஷன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ஒர்க். பிரவீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரவீன் கூட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக என்ன வேக்கியாக ஆக்கிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஃபிலிமோட மூடுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க், த லிரிக் ரைட்டர்ஸ். கார்த்திக் நேதா அவர் வந்து எனக்கு நிறைய ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டைரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமாக ஆக்டர் ஆகிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டர். பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆன்டி வேஷம் என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனால் பயங்கரமாக நடிப்பில் பயங்கர ஆர்வமாக இருக்கானுங்க. டேய் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸாக வருவீங்கடா. உங்க டைரக்டரோட சேர்த்து அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது, மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா, இல்லை வந்து ரெட்ல விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட? அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பார்க்க. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் டு செல்வா. நாங்கள் நிறைய தங்கலான், வேட்டுவம் ரொம்ப சீரியஸான படம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப சீரியஸான படமாக வேலை செய்கிறார் செல்வா. கூப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் வேலை செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே நீங்கள் ரொம்ப லெஜெண்டரியாக வேலை செய்கிறீங்க செல்வா, அதனால் நீங்கள் கூட ஜாலியாக நீங்கள் வேலை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னையே நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம் கண்டிப்பாக உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட், இல்லை உங்கள் ஃபாதரை, இல்லை நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தால்
அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்தான படம். நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.